இந்தியாவுக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்துடுச்சா இல்ல இந்தியா அமெரிக்காவையே ஓரங்கட்ட போதா? குவாட் கூட்டமைப்பு இப்போ கோமா நிலைக்கு போயிருக்கா? உண்மையை சொல்லப்போனா நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த அந்த முக்கியமான சர்வதேச மாநாடு இப்போ ரத்தாகிடுச்சு. இந்த வீடியோவோட முடிவுல ட்ரம்ப் ஏன் இந்தியா மேல 50% வரி போட்டாரு, இந்தியா ஏன் சீனா கூட கை கோர்க்குது, இதனால உங்க வேலைவாய்ப்பு மற்றும் பெட்ரோல் விலை எப்படி மாறப்போகுதுன்னு நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த குவாட் கூட்டமைப்பு பத்தி ஒரு சின்ன விளக்கம் பார்த்துடலாம். அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இந்த 4 நாடுகளும் சேர்ந்து சீனாவுக்கு எதிராக உருவாக்கினது தான் இந்த கூட்டணி. 2004 ஆரம்பிச்சு 2017 புது வேகம் எடுத்த இந்த அமைப்பு இப்போ 2025 கடைசியில ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா 2025 நவம்பர் மாசம் இந்தியாவில் நடக்க வேண்டிய குவாட் உச்சி மாநாடு நடக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல இப்போ ஒரு பயங்கரமான வர்த்தக போர் வெடிச்சிருக்கு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2025ல அமெரிக்கா இந்தியா மேல 25% வரி போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்குறதுனால இன்னும் ஒரு 25% அபராத வரி, மொத்தம் 50% வரி. இது போதாதுன்னு ஐடி துறையில இருக்கிற நம்ம பசங்க போற H1B விசாவுக்கும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்திய அரசு இப்போ அமெரிக்கா மேல சம கடுப்புல இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அமெரிக்கா நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இந்தியா சீனாவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. இதை தான் சீனா அதிபர் ஜி ஜின்பிங் டிராகன் எலிஃபண்ட் டேங்கோ அப்படின்னு சொல்றாரு. பல வருஷமா இருந்த எல்லை பிரச்சனையை ஓரமா வச்சுட்டு வியாபாரத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் இந்தியா இப்போ சீனா கூட கைகோர்க்குது. செப்டம்பர் மாசம் பிரேசில்ல நடந்த பிரிக்ஸ் மீட்டிங்ல இந்தியா கலந்துகிட்டது அமெரிக்காவை இன்னும் கோவப்படுத்திருக்கு. அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லட்னிக் இந்தியாவை பகிரங்கமாவே விமர்சிச்சிருக்காரு. அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய உலகளாவிய கூட்டணி உருவாகுதோன்னு அமெரிக்கா இப்போ பயப்படுது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் இப்போ பாகிஸ்தான் கூட நெருக்கமாகிறாரு. இது இந்தியாவுக்கு இன்னும் ஒரு பெரிய தலைவலி. அதே நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் வர்றாரு. இந்தியா இப்போ ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு சூழல்ல இருக்கு. அமெரிக்காவையும் விட முடியல, அதே சமயம் ரஷ்யா மற்றும் சீனாவையும் பகச்சிக்க முடியல. இந்த மாற்றங்களால நமக்கு என்ன பாதிப்பு வரும்னு யோசிக்கிறீங்களா? முதல்ல விசா கட்டுப்பாடுகளால அமெரிக்கா போற கனவுல இருக்கிற ஐடி ஊழியர்களுக்கு சவால்கள் வரலாம். ரெண்டாவதா ரஷ்யா எண்ணெய் மேல அமெரிக்கா தடை போடுறதுனால சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை மாறி நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை ஏற வாய்ப்பு இருக்கு. அப்போ குவாட் கூட்டணி அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு பதில் இல்ல. ஆனா 2026ல ஒரு சரியான வர்த்தக உடன்பாடு வந்தா இந்த கூட்டணி மறுபடியும் உயிர் பெறலாம். அதுவரைக்கும் உலக அரசியல்ல இந்த சதுரங்க ஆட்டம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உலக அரசியல் மாற்றங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.